ரிஷப ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இவங்க தங்களோட வாழ்நாளில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானோட அருளால் பெரும் யோகங்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க. அதே மாதிரி ராஜயோக வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே 2026 காலகட்டத்தில் இவங்களுக்கு பிரம்மாண்டமான திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் அல்லது குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு பணவரவு கட்டுக்கட்டாக வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கர்மகாரகனான சனி பகவான் ஜீவனகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு, கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி குறுகிய கால இடைவெளியே அடுத்த ஒரு 120 நாட்களுக்குள்ள கனவிலும் காணாத உயர்வானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நேரங்கள் மற்றும் குரு ஆதித்ய யோகம் உருவாகும் காலங்கள் இவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை எல்லாமே கொடுக்கும். அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே விஷ்ணு துர்க்கை வழிபாடு தடைகளை நீக்கி ராசிக்கு உண்டான பலன்களை விரைவுபடுத்தும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைம் ஆனது இருக்குது. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும் போது இன்னும் நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை உங்களால் காண முடியும். மேலுமே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து சுக்கிர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, மேலுமே இவங்களை சவாலாக மாறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கா, மேலுமே இவங்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான மற்றும் முன்னேற்றமான ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் வருமான உயர்வும் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. மேலுமே நீண்ட கால சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. எதையுமே ஒரு இந்த டைமில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே முயற்சிகளும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு இன்னும் நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் மனம் தெம்பாக வைத்து கொண்டீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது அமையும். சில பேர்த்துக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழலானது உருவாக்கும். இதனால் உங்களோட செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடிக்க இயலாமலும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும். மேலுமே குடும்பத்தில் சுபகாரியங்களை எல்லாமே நடத்தி மகிழ்ச்சியுமே பெறுவீங்க. சில பேர் குழந்தைகளை வெளிநாடுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு யோகமே இருக்குது. உங்களோட முக்கிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும். இதனால் உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலுமே இந்த டைமில் ஈடுபடுவீங்க. மேலுமே உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகளானது மறையும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களோட திட்டங்கள் அனைத்துமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வகையில் அமையும். கொடுக்கல் வாங்கல சிறப்பான ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களோட விற்பனை களத்தை நீங்கள் பலமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட கூட்டாளிகளை நீங்கள் கலந்தாலோசிக்க பிறகு நீங்கள் விரிவாக்கம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களோட கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பீங்க. மேலுமே அலுவலகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். சக ஊழியர்களோட நட்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாராட்டும் பெறும் வகையில் தான் இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலைத்துறையினர் கடினமாக உடைச்சா மட்டும்தான் துறையில் வெற்றி வகை சூட முடியும். மற்றபடி உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடித்து நீங்கள் விடுவீங்க. அதே மாதிரி உங்களோட திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதே நேரத்தில் உங்களோட வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்கிறதோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே நல்லா யோசித்த பிறகு பிறரோட வார்த்தைகளை நம்புவீங்க. அதே மாதிரி கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் மகிழக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. மேலுமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பம் யோகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற போகிறீங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கும். நீண்ட நாளாகவே மனக்குழப்பங்களில் இருந்து அது எல்லாமே இப்போ மாற ஆரம்பிக்கும். தீய நண்பர்களுடனான நட்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் விடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பரிகாரம்னு பார்த்தோமா, பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வழிபட மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். தொழிலில் மாற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இந்த டைம் ஆனது அமைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். மேலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியாகுவார். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளோட செல்வாக்குமே அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கொடுத்த பணம் வரவில்லை, போட்ட முதல்ல லாபம் இல்லை அப்படின்னு பல நாளாகவே சங்கடப்பட்டு வந்தவங்க நிலைகள் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே காத்திருக்கு. புதிய சொத்து, வாகனம் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே நனவாகும். அதே மாதிரி 10ஆம் இட சனியால் 2.5 ஆண்டுகளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மங்களகாரகனான குரு பகவானுடன் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் புழங்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் விளங்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். அதே மாதிரி நோய் நொடி பாதிப்பு, எதிர்ப்பு என்று சங்கடப்பட்டு வந்த நிலைகள் எல்லாமே ஒற்றுமையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நெல்லையப்பரை வழிபட உங்களுடைய தொல்லைகள் அனைத்துமே விலகும் அற்புதமான வாய்ப்புகளுமே காத்திருக்கு. அடுத்ததான் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றையுமே அலசி ஆராய்ந்து முடிவிற்கு வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதனால் வரைக்குமே தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகளுமே விலகும். அதே மாதிரி வியாபாரம் லாபம் தரும் வகையில் அமையும். வேலையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறது வரவங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பயமானது நீங்கும். சில பேர்த்துக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புமே உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்குமே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதியுமே கிடைக்கும். மேலுமே ஏப்ரல் 1 முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம், வீடு வாங்குறது இது மாதிரியான எல்லா முயற்சியுமே வெற்றி கொடுக்கும் வகையில் அமையும். அதே மாதிரி முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். பல சங்கடங்கள் அனைத்துமே விலகி அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். அதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் தான். அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே துணிச்சலாக இருந்து எந்த ஒரு வேலையும் இறங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. தைரிய வீரிய பராக்கிரக காரகனான செவ்வாய் ஏப்ரல் 1 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழில் மீது ரொம்ப அக்கறை அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். நீண்ட நாளாகவே உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த கடன்கள் எல்லாமே அடைத்து நிம்மதி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமையும். மேலுமே ஏப்ரல் 6 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் இருக்கும். மேலுமே எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு கிடைக்காம இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். முந்தைய மாதங்களை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு செல்வாக்கு உங்களுக்கு உயர்த்துவார்.
மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். என்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ரிஷபம் ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.